அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியில் உங்கள் சந்திக்கிற மகிழ்ச்சி. ஒரு நடிகன் லட்சக்கணக்கான ரசிகர்கள், ஆனால் இன்று ஒரு புதிய பாதை, மக்களின் வாழ்வை மாற்றப்போகும் ஒரு முடிவு. பல வருடங்களா திரையில ஹீரோவா இருந்த ஒருத்தர் நிஜ வாழ்க்கையிலும் அந்த பொறுப்பை தோள்கள்ல தூக்கி சுமக்க தயாரா இருக்கிற ஒருத்தர், அவர் தளபதி விஜய். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு இளைய தளபதி விஜயா மக்களோட மனசுல இடம் பிடிச்ச ஒருத்தர். மக்கள் சேவையிலையும் இடம் பிடிச்சிருக்கிறார். கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ஆல்ரெடி தரமா போட்டு கிரவுண்ட் லெவல்ல ரசிகர்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அத்தனை ரசிகர்களையும் தொண்டராக மாற்றுவதற்காண்டி ஒரு புதிய கட்சி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கார். அதுதான் தமிழக வெற்றி கழகம். அவர் 2026 எலெக்ஷன்ல முதலமைச்சரா ஆகாம போனாலும் அவரோட கட்சியில ஏற்பட போற நடவடிக்கை ஒன்று வரலாற்றுல அழிக்க முடியாத ஒரு தடத்தை உருவாக்கும். ஏனென்றா 2 வருடத்துல ஒரு கட்சியை ஆரம்பித்து அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்று கேட்கிற கேள்விக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் தெரிவிக்க போற கருத்து தான் ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு இப்ப சமீப காலமா பெரிய பெரிய அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் தடைகளும் தடங்களுமா வந்து கொண்டிருக்குது. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, இது தேவையற்ற தகவல்களா சமூக வலைத்தளத்துல பரவி கொண்டிருக்குது. எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில எலெக்ஷன் நெருங்க குடும்ப விஷயங்களும் சரி, அரசியல் விஷயங்களும் சரி, தவறான கருத்துக்களா சமூக வலைத்தளங்களை பெரிதும் பரவப்பட்டு கொண்டிருக்குது. இதுல இருந்தே தெரியுது இவர் ஒரு அரசியல்ல அழிக்க முடியாத சக்தியை உருவாக்கிட்டார். இதை பிடிக்காத பல சக்திகள் தான் இந்த மாதிரியான அவதூறான கருத்துக்களை பரவி கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னண்டா அந்த விஜய் என்ற பேர். எந்த ஒரு மீடியால எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல விஜய் போனார் என்றாலே அந்த நியூஸ் ஒரு பெட்டி நியூஸ், ஒரு சின்ன நியூஸ் ஆண்டா கூட அது வரப்போகுது. விஜய்க்கு மார்க்கெட் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு இதுதான் முக்கியமானது. தாங்களோட அடுத்த நடவடிக்கை என்னன்றதை மக்களுக்கு தெரிவிக்கணும். ஆனா விஜயோட கட்சியோட அறிவிக்கப்படி எந்த ஒரு பிரச்சாரமும் தேவையில்லை, அரசியல் தேவையில்லை. தலைவரோட முகம் மட்டுமே போதும். அது மட்டும் இல்லாம இதுவரைக்குமே எந்த ஒரு அரசு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு அரசியல் முகம் ஒன்று இல்லாம இருக்கு. சீமானனா இருந்தாரு, அடுத்த அண்ணாமலை இருந்தார். அவைகளுக்கு அடுத்ததா இப்ப டிவிகேவோட தலைவர் விஜய் தான் வந்திருக்காரு. இந்த பேஸ் அடுத்த நம்ம இத்தனை வருஷமா 33 வருஷமா பார்த்த முகம், அந்த முகத்துல இருந்த ஒரு அரசியல்ன்றப்போ புதுசா எல்லாருமே அரசியலை கத்துக்கொள்ள போறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு அரசியலோட புது அனுபவமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம எல்லாத்தோட பெருசான விஷயம் என்னன்னா அந்த மொத்த பார்ட்டியோட பலமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அவர் கட்சியில் வச்சு கொள்றது. இப்ப அவரோட ஒரு இடத்துக்கு போனாருனாலே எவ்வளவு பெரிய கிரௌட் ஆகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டிவிக்கேல ஒரு வயசான இப்ப ஓல்டஸ்டான ஆட்கள் சொல்லி எடுத்தாலே அதுக்குள்ளே விஜய் டாப் 10க்கு வந்துடுவார். அந்த அளவுக்கான வயசான ஆட்கள் தான் அந்த கட்சியில இருக்கணும். ஆனா இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் ஆனாக்கெல்லாம் பேலன்ஸ் ஆன இருக்கிற எல்லாருமே இருக்கிறாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் கோவில் போனாலும் சரி, தியேட்டர் போனாலும் சரி, டிவிக்கு சவுண்ட் கொடுத்து கட்சியின் பேரை எல்லார் மனசுலையும் கூத்தி கொண்டிருக்காங்க. எந்த ஒரு கட்சியும் கூட்டணி இல்லாம அரசியல் அமைச்சதா எந்த வரலாறுமே இல்லை. ஏனென்றா இதுவரைக்கும் அமைஞ்ச எல்லா சட்டசபையுமே கூட்டணி மூலமா தான் அமைஞ்சிருக்கு. காங்கிரஸா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி. இப்ப திமுக இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கான காரணமே அவங்களோட அலையன்ஸ் தான். யாருமே தனியா வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சுதான் வரலாறு இல்லை. கூட்டணி தான் இம்பார்ட்டன்டான விஷயம். அதுவே இல்லாம எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம தனித்தே டிவிக்கு ஜெயிச்சு ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா இப்ப டிவிக்கு ஐடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஈக்குவலான சீட்ஸ் வச்சிருக்கோம்னா இப்ப டிவிக்கு எந்த கட்சியோட போய் சேர போதோ அந்த கட்சி தான் முதலமைச்சர் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் டிவிக்கு இருக்கு. ஏன்னா எந்த கட்சிக்குமே கூட்டணி போய் சேராம இருக்கிறதுனாலே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதுவும் ஒரு அட்வான்டேஜஸாகவும் டிவிக்கோட ஒரு பிளஸ்ஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொன்று என்னன்னா மணி. அது மட்டும் இல்லாம காசும் இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும் எலெக்ஷன்ல. தனியா மக்களுக்கு கொடுக்குறன்ற பேர்ல இல்ல. இப்ப கேம்பெயின் போறதா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற வெயிட் பண்ற எல்லாருக்கும் சாப்பாடு, அடுத்த கேம்பெயினுக்கான இடத்துக்கான வாடகை, அடுத்த கொடிகள், கட்சிகள், பதாகைகள் எல்லாம் வைக்கிறதுக்கான செலவு, இப்படி ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கட்சிக்கு தேவைப்படும். இந்த அமௌண்ட் டிவிகே தலைவர் விஜய்க்கு அதிகமாக இருக்கு. ஏனென்றா அவர் ஒரு அரசியல் ஏற்கனவே 100 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு பண்ற சம்பளத்தை விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யணும் கண்டு வந்திருக்கு.